வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி. அதில் நோய் நீக்கம், பல்வித பலன் தரும் மந்திர துதி. சந்திரகாந்த கல்லு மாதிரியான வர்ணம் படைத்தவர்களென்று அம்பாளின் செடிகளான வாக்தேவதைகளை 17வது ஸ்லோகத்தில் வர்ணித்தார். சசிமணி சிலா என்று அந்த கல்லை சொல்லி இருக்கிறார். 2-3 ஸ்லோகம் தள்ளி ஸ்லோகம் 20 அம்பாளையே அந்த வர்ணத்தில் தியானிப்பது பற்றி சொல்லி இருக்கிறார். சசிமணி சிலா என்றதையே இங்கே ஹிமகர சிலா என்கிறார். சசம் என்றால் முயல். சந்திரனுக்குள் உள்ள கருப்பு திட்டு முயல் மாதிரி ரூபத்தில் இருப்பதால் சந்திரனுக்கு சசி என்று பெயர். சசிமணி சிலா என்றால் சந்திரகாந்த கல். சந்திரனிடமிருந்துதான் அமிர்தமும் பனிஜலமும் பெருகுகிறது என்று சொல்வது வழக்கம். அமிர்தத்தை உண்டாக்குவதால் சுதாகரன் என்று அவனுக்கு பேர். சுதாகர் என்று இந்த நாளில் பேர் வைத்துக் கொள்வது அதுதான். பனியை உண்டாக்குவதால் அவனுக்கு ஹிமகரன் என்று பெயர். ஹிமயமலை என்றால் பனிமலைதானே. ஹிமகரசிலா என்றும் சந்திரகாந்த கல்லைத்தான் சொல்லி அந்த நிறத்தில் ஹிமகிரி சுதாவான அம்பாள் இருப்பதை சொல்கிறார். அமிர்த ரசம் பெருகுவதையும் சொல்லி இருக்கிறார். விசேஷம் என்னவென்றால் அப்படி பெருக்குவது அம்பாள் என்று ஆரம்பித்து முடிவில் உபாசகனும் தன் பார்வையாலேயே அமிர்தத்தை பெருக்குவதாக சொல்லி இருப்பதே. கிரந்தீம் அங்கேப்பிய கிரண நிகுரும்பாம் ருதரசம் கிருதி துவாம் ஆதத்தே ஹிமகரசிலா மூர்த்திம் இவ ய ச சர்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிரையா. அங்கேப்பிய அங்கங்களிலிருந்து கிரண நிகுரும்பு அமிர்த ரசம் கிரண கூட்டங்களாக அமுதச்சாற்றினை கிரந்தீம் பெருக்குகின்ற ஹிமகர சிலா மூர்த்திம் இவ சந்திரகாந்த கல்லாலான உருவம் போல துவாம் உன்னை எவன் ஹிருதி ஆதத்தே இதயத்தில் நிலைநிறுத்திக் கொள்கிறானோ ச அவன் சகுந்தாதிப இவ புல்லரசனை கருடனை போல சர்ப்பானாம் தர்ப்பம் பாம்புகளின் வீரியத்தை சமயதி அடக்குகிறான். சுதாதார சிரையா திருஷ்டியா அமுதமயமான நாடியோடு கூடிய பார்வையால் அவன் ஜ்வர ப்ளுஷ்டான் காய்ச்சலால் காய்ச்சி எடுக்கப்படுவோரை சுகயதி நலமடைய செய்கிறான். ரோக நிவர்த்தியை சொல்வது இந்த ஸ்லோகத்தின் விசேஷம். பல தினசான ரோகங்கள் ஜனங்களை பிடுங்கி எடுத்து கஷ்டப்படுத்துகின்றன. என் மாதிரி இருப்பவர்களிடம் வருகிறவர்களில் பாதி பேர், முக்கால்வாசி பேர் பிரார்த்திப்பதே இந்த ரோகம் போகணும், அந்த ரோகம் போகணும் என்றுதான். அதனால் எத்தனை தினசான நோய் நொடிகளில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஆச்சாரியாளுக்கு இன்னும் நன்றாக தெரியாதா? தெரிந்தது மட்டுமில்லை, அதை நிவர்த்தி செய்கிற சக்தியும் அவருக்கு இருந்தது. தம்முடைய காலத்திற்கு பிற்பாடு வருபவர்களின் ரோக நிவர்த்திக்கும் உபகாரம் பண்ண வேண்டும் என்று கருணையினால் நினைத்தார். அவர்கள் எல்லாரும் நம்மையே ஒரு சுவாமியாக நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா? அவதாரம் என்று நினைப்பவர்கள் கூட ஞானாவதாரம் என்றுதான் நினைப்பார்கள். இவரிடம் ஞானம் வைராகியத்துக்குத்தான் வேண்டிக்கலாம். சரீர பாதை தீர வேண்டிக் கொண்டால் சரியாயிருக்காது என்றே நினைப்பார்கள். ஆச்சாரியாலின் சிந்தனையாக ஆரம்பித்த ஸ்ரீ சரணர்கள் தமது கூற்றாக தொடர்கிறார்கள். நேரில் ஸ்தூலத்தில் ஒரு மகானை பார்க்கும்போது அவருடைய பலவிதமான குண கணங்களும் தெரிவதால் மகானாக ஞானியாக மாத்திரமில்லாமல் தந்தையாய், தாயாய், குழந்தையாய், வைத்தியராய், வேலை பண்ணி வைக்கிறவராய், கல்யாணம் பண்ணி வைக்கிறவராய் எல்லாமாகவுமே பார்த்து அப்படி எல்லாவற்றுக்கும் வேண்டி அனுகிரகம் பெற முடியும். ஆனால் சரீரம் போனவிட்டு மனசால் ஒரு ஞானியை நினைக்கிற போது ஞானதாதாவாக மட்டும்தான் அவர் அனுகிரகிப்பார் என்று தோன்றும். சித்தராயிருந்தால் சரீரம் போன பின்னும்
அவரிடம் ரோக நிவிருத்தி முதலானவற்றுக்கு பிரார்த்திப்பார்கள். ஆச்சாரியாலை ஞானி என்றே வைத்திருக்கிறோம். அதனால் மீண்டும் ஆச்சாரியாலின் சிந்தனையாக கூறுகிறார். நாம் இனி வரப்போகும் காலத்து ஜனங்களின் ரோக நிவர்த்திக்காக வேறே சுவாமி பேரிலே மந்திர சக்தியுள்ள ஸ்தோத்திரங்களை எழுதி வைத்து உபகாரம் பண்ணணும் என்று நினைத்தார். அப்படி நினைத்துத்தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி கொடுத்தார். அதை பாராயணம் பண்ணி மக்கள் நோய் தீரட்டும் என்று. இந்த சௌந்தரிய லகரியிலும் அநேக ஸ்லோகங்கள் நோய்கள் தீரவே பாடி வைத்திருக்கிறார். முன்னேயே சொன்ன ஞாபகம். சௌந்தரிய லகரி முழுக்கவே ஒரு மந்திர சாஸ்திரமாகும். அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே மந்திரமாக நினைத்து ஜபித்தால் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும். சரஸ்வதி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க, குறிப்பாக சங்கீத ஞானம் கிடைக்க, பிள்ளை பிறக்க, இது போன்ற விஷயங்கள் மாத்திரமில்லாமல் தூரதேசம் போய் என்ன ஆனாரென்றே தெரியாதவர் நல்லபடி திரும்பி வந்து சேர பரகாய பிரவேச சித்தி, கூடுவிட்டு கூடு பாய்வது என்பார்களே, அந்த சித்தி உண்டாவதற்கு கூட ஆவிசேஷ்டை, சூன்யம் முதலானவை விலக, நவக்கிரக பீடை நீங்க, இப்படியே போய் ஞானம், முக்தி, சச்சிதானந்த பிராப்தி வரை எல்லாம் அடைய அதில் ஸ்லோக ரூபத்திலுள்ள மந்திரங்கள் இருக்கின்றன. ஒரு காமனையும் இல்லாமல் பாராயணம் பண்ணினால் அம்பாளுடைய சகுண சாட்சாத்காரமோ நிர்குண சாட்சாத்காரமோ கிடைக்கும். உள்ளூர பக்தி மனப்பான்மை, ஞான மனப்பான்மை என்று ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆக்கி போட்டிருக்கிறாளோ அதற்கேற்க பக்தி மனப்பான்மையுள்ளவர்களுக்கு சகுண சாட்சாத்காரமும், ஞான மனப்பான்மையுள்ளவர்களுக்கு நிர்குண சாட்சாத்காரமும் கிடைக்கும். ஏதோ ஒரு காமனையில் பாராயணம் பண்ணினாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்தால் ஒவ்வொன்று கிடைக்கும். ஆரம்ப ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் இரண்டும் அத்தனை காமனைகளையும் பூர்த்தி பண்ணும். சர்வசித்தி பிரதம் என்று அந்த இரண்டை சொல்வது. சில ஸ்லோகங்களின் அர்த்தத்தை பார்த்தாலே அது என்ன பலனை கொடுக்கும் என்று ஊகிக்கலாம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த ஸ்லோகத்திற்கு அதில் எப்படி அம்பாளை உபாசிக்க வேண்டுமென்று சொல்லி இருக்கிறதோ அப்படி பண்ணுவதற்கு இந்த பலன் என்று அநேகமாக உடைத்து சொல்லி இருக்காது. அப்படி உடைத்து சொல்லி இருப்பவை ரொம்ப கொஞ்சமே. வெள்ளை சரஸ்வதியையும் அருண சரஸ்வதியையும் வாக்தேவதைகள் சூழ உட்கார்ந்துள்ள அம்பாளையும் பற்றிய ஸ்லோகங்களில் கவித்திறமை உண்டாவதை உடைத்தே சொல்லி இருக்கிறதாக பார்த்தோம். இப்போது எடுத்துக்கொண்டுள்ள கிரந்தி அங்கேப்ய என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்திலும் விஷ ஜ்வர நிவர்த்தியை உடைத்தே சொல்லி இருக்கிறது. உடைத்து என்றாலும் இங்கே எல்லாம் கூட இந்த ஸ்லோகத்தை மந்திர மாதிரி ஜபித்தால் இந்த பலன் என்று சொல்லாமல், இந்த மாதிரி ரூபமுள்ள தேவதையை உபாசித்தால் இந்த பலன் என்றுதான் சொல்லி இருக்கும். ஆச்சாரியாலின் அந்தரங்கத்தை அறிந்த பெரியவர்கள்தான் அவருக்கு நேர் சிஷ்யர்களாக இருந்தவர்களோ பிற்காலத்தில் வந்தவர்களோ ஸ்லோக ஜபமே அந்த தேவதைக்கு உபாசனையாகிவிடும் என்று கண்டுபிடித்து தெரியப்படுத்தியது. ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் என்ன மாதிரியான யந்திரம் போட்டு எத்தனை தினங்கள் பிரதிதினமும் எத்தனை ஆவர்த்தி ஜபித்தால் இப்படியாகப்பட்ட பலன் கிடைக்கும் என்று விவரமாக தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஸ்லோகார்த்தத்தை கொண்டே இன்ன பலன் என்று ஊகிக்கக்கூடியவையாக சில இருக்கின்றன. அம்பாளுடைய வாக்கின் மாதுரியத்தில் சரஸ்வதியே வெட்கி போய் தன் வீணையை மூடி வைத்து விடுகிறாள் என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது. அம்பாளுடைய கழுத்திலுள்ள 3 ரேகைகள் சங்கீதத்திலுள்ள 3 கிரமங்கள் என்று ராக பாகுபாடுகள் கலந்து போகாமல் இருப்பதற்காக போட்ட எல்லைக்கோடுகள் மாதிரி இருக்கின்றன என்று இன்னொரு ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 69. இவற்றை மந்திரமாக ஜபித்தால் நல்ல சங்கீத வித்வத் வரும் என்று நம்மால் ஊகிக்க முடிகிறது. அமிர்தத்தை சாப்பிட்டும் மற்ற தேவதைகள் மகா பிரளயத்தில் நசித்து போகிறார்கள். விஷம் சாப்பிட்ட பரமசிவன் மாத்திரம் உன்னுடைய தாடங்கத்தின் சௌமாங்கல்ய மகிமையால் அப்போதும் நசிக்கிறதில்லை என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 28. இதை ஜபித்தால் விஷம் இறங்கும், தீர்க்காயுஸ் கிடைக்கும் என்று ஊகிக்க முடிகிறது. ஆனால் இப்படி ஊகிக்கக்கூடியவைகளை
காட்டிலும் அர்த்தத்தை கொண்டு இன்ன பலன் என்று ஊகிக்க முடியாதவைகளாகவே நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன. மூலாதாரம் முதலான சட் சக்கரங்களில் அம்பாள் மனஸ் கூட்டல் பஞ்சபூதங்கள் என்ற ஆராய் இருக்கிறாள் என்று ஒரு ஸ்லோகம். ஸ்லோகம் 35. அந்த ஜபத்தால் சயரோக நிவர்த்தி என்று பலன் சொல்லி இருக்கிறார்கள். ஸ்லோகார்த்தத்திலிருந்து இந்த பலனை ஊகிக்க முடியாதுதான். இப்படி அநேகம் இருக்கின்றன. அதுதான் மந்திரார்த்தம் என்பது. அதாவது சப்தத்திற்கே உள்ள சக்தியால் ஏற்படுகிற பலன். வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் ஒரு தினசாக இருக்கிறது. சப்தத்திற்கு கிடைக்கும் பலன் அதற்கு சம்பந்தமில்லாமல் வேறே ஏதோவாக இருக்கிறது. சர்க்கரையை பொடி பண்ணி பிசைந்து சொப்பு பொம்மை பண்ணுகிறதுண்டு. வெளியிலே பார்த்தால் ஏதோ சொப்புத்தான், அதற்கு தித்திப்பின் சம்பந்தம் இருக்காது. மிளகாய் மாதிரி கூட சர்க்கரையால் பண்ணி வைக்கலாம், ஆனால் உள்ளே அந்த மூலச்சரக்கு தித்திப்பாக இருக்கிறது. அப்படி இந்த சப்த சரக்கு மந்திர சக்தி ஏதோ ஒன்றாய் இருக்கிறது. அந்த சப்தங்களையே வார்த்தையாக பண்ணி செய்த ஸ்லோக பொம்மை வேறு எதையோ குறிப்பதாக இருக்கிறது. ஒரே ஸ்லோகமே ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பலன்களை தருவதாகவும் சிலது பார்க்கிறோம். கூடு விட்டு கூடு பாய்கிறதற்கு சொல்லியுள்ள ஸ்ருதீனாம் மூர்த்தானோ ஸ்லோகத்தையே ஸ்லோகம் 84 மோட்ச சாதனமாகவும் போட்டிருக்கே, சரிதானா என்று ஒருத்தர் கேட்டார். ஒன்றுக்கொன்று ஏக வித்தியாசமான பலனாகத்தானே இருக்கிறது, அதனால் கேட்டார். இதிலே உபாசகனின் மனோபாவம், தேவை, நம்பிக்கை ஆகியவற்றுக்கும் ஒரு வேல்யூ இருப்பதை நாம் புரிந்து கொண்டால் கேள்வி வராது. உபாசகனின் தேவையை பொறுத்து ஒரே ஸ்லோக ஜபமே வித்தியாசமான பலன்களை தந்துவிடும். ஒரே தேன் தூக்கம் வராதவன் சாப்பிட்டால் தூக்கம் வரும். எப்பவும் தூங்கி வழிந்து கொண்டிருப்பவன் சாப்பிட்டால் அவனுக்கு உற்சாகம் தந்து விழிப்பாக வைத்திருக்கும். அப்படி இந்த ஸ்லோக மந்திரங்களில் சிலதும் அவரவர் தேவையை பொறுத்து பிரார்த்திக்கிற வித்தியாசமான பலன்களை தருகின்றன. உதாரணமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கே சாதனமாக உள்ள ஸ்லோகங்களில் ஒன்று அம்பாளுடைய மந்தகாசத்தின் மாதுரியத்தில் நிலா பெருக்குகிற அமிர்தங்கூட புளிக்கஞ்சி மாதிரி ஆகிவிடுகிறது என்று சொல்லும் ஸ்லோகம். ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் என்று ஆரம்பிப்பது ஸ்லோகம் 63. அந்த உசந்த லட்சியமில்லாமல் ஜன வச்சியத்திற்காக மக்களை வசப்படுத்துவதற்காக இதே ஸ்லோகத்தை ஜபித்தாலும் அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அம்பாளுடைய சீரத்தை பானம் பண்ணிய மகிமையால்தான் பிள்ளையாரும் முருகனும் நித்திய பிரம்மச்சாரிகளாகி பரமசுத்தர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்லோகம் 73. ஞான லட்சியம் உள்ளவர்கள் இதை ஜபித்தால் பிரம்மச்சரிய சித்தியில் ஆரம்பித்து பிரம்மஞான சித்தி வரை கிடைக்கும். இதையே கைக்குழந்தை உள்ள தாய்மார் பாலில்லை என்று கஷ்டப்படும் போது ஜபித்தால் பால் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறது. இதோ எலுமிச்சம்பழம் இருக்கிறது. இதற்கே 4-5 பிரயோஜனம் இருக்கிறது. தெய்வீக சக்திகளை ஆகர்ஷிக்கும் சக்தி இதற்கு இருப்பதால் தான் மாலையாக கோத்து அம்பாளுக்கு போடுகிறோம். நாங்கள் வியாச பூஜை பண்ணும்போது குரு பரம்பரைக்காரர்களில் ஒவ்வொருவரையும் ஒரு எலுமிச்சம்பழத்தில்தான் ஆவாகனம் செய்கிறது. இந்த பழத்திற்கே நம்முடைய நல்ல எண்ணத்தை இன்னொருவருக்கு பாய்ச்சவும், திருஷ்டி தோஷங்களை போக்கவும், அவருக்கு சௌபாக்கியங்களை உண்டாக்கவும் ஒரு விதமான சக்தி இருக்கிறது. அதனால்தான் ஒரு பிரமுகரை பேட்டி காண போனால் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பது. இதுவே வாய்க்கு புளிப்பாக அதிலேயே ருசியாக இருப்பதால் தான் ரசம், ஊறுகாய் அதையே போட்டு பிசைந்து சாதம் என்று பண்ணி சாப்பிடுகிறோம். மருந்தாகவும் பித்த சமணி, பித்த முற்றி பைத்தியமே ஆனால் கூட கொஞ்சம் சரி பண்ணுகிற சமணி என்று உபயோகிக்கிறோம். கடைசியாக செப்பு வெள்ளி பாத்திரமும் எலுமிச்சையால் தேய்த்து சுத்தம் பண்ணுகிறோம். திவ்ய சக்திகளை ஆகர்ஷிப்பதற்கும் பாத்திரம் தேய்ப்பதற்கும் எங்கே இருக்கிறது? அப்படித்தான் ஒரே சப்த சக்தியும் ரொம்ப தெய்வீகத்திலிருந்து ரொம்ப லௌகீகம் வரை பலதை செய்கிறது. நானாக இது வேண்டும் அது வேண்டும் என்று
ஒன்றும் கேட்கவில்லை. எனக்கு எது நல்லது என்று நீயாக நினைத்து தருகிறாயோ தா, அல்லது ஒன்றும் தராவிட்டாலும் சரி, இந்த பாராயணத்தில் இருக்கும் ஆனந்தத்திற்காகவே பண்ணுகிறேன் என்று இருப்பதுதான் உத்தமம். ஆனாலும் நாம் இன்ன பலன் வேண்டுமென்று கேட்டாலும் கொடுக்கிறாள். இப்படி பலப்பிரதமாக ஸ்லோகங்கள் இருப்பதில் ரோக நிவர்த்திக்கானவையாகவும் அங்கங்கே இருக்கின்றன. சர்வரோக நிவர்த்தி என்பதாக எல்லா ரோகங்களும் தீர சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன. தவ வதன சௌந்தர்ய லகரி என்று வருகிற 44வது ஸ்லோகத்திற்கு கூட அந்த பலன் சொல்லி இருக்கிறது. அது தவிர நேத்திர ரோகம், ஆறாத ரணங்கள், குறிப்பாக வயிற்றில் அல்சர் என்பது இந்த நாளில் சர்வ வியாபகமாக உள்ள நரம்பு வியாதிகள், இன்னும் டயபெட்டிஸ், ரூமாட்டிசம், கீழ்வாயு, தப்பு வியாதிகள், மேகம் என்பது ஊமைத்தனம், இவையும் இன்னும் பல வியாதிகளும் நிவர்த்தியாகவும் தனித்தனி ஸ்லோகங்கள் இருக்கின்றன. கண் காது இரண்டிலும் ஏற்படும் ரோகங்கள் தீர ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஸ்லோகம் 52. அதில் விசேஷம் என்னவென்றால், உன்னுடைய கண்கள் காது வரை நீண்டிருக்கின்றன. கதே கர்ணாப்பியர்ணம் இமே நேத்ரே என்று அந்த ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்ரோத்ரம் வரை நீண்டது அம்பாளின் நேத்திரம் என்று நினைத்தாலே ஸ்ரோத்ரம். நேத்திரம் இரண்டின் ரோகமும் தீர்வதாக சப்த சக்தி இருக்கிறது. இங்கே சப்தார்த்தத்திற்கும் ஸ்லோகார்த்தத்திற்கும் இப்படி ஒரு சம்பந்தம் தெரிகிறதென்றால், இன்னொரு ஸ்லோகத்திலும் ஸ்லோகம் 58 இந்த இரண்டையும் சொல்லியிருந்தாலும் பலன் சகல ரோக நிவாரணம் என்று எல்லா வியாதி நிவர்த்தியுமாக இருக்கிறது. அங்கே நேத்திர ஸ்ரோத்திரங்களோடு அவற்றுக்கு நடுவேயுள்ள பாளி என்ற இடத்தையும் சேர்த்து சொல்கிறார். கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை பார்த்தால் மன்மத தனுஷ் மாதிரி இருக்கிறது. காது வரை வரும் உன் கடாட்சத்தை தான் அந்த தனுசிலே பானமாக பூட்டி மன்மதன் பரமேஸ்வரன் மேல் செலுத்தி வெற்றி பெறுகிறான் என்பது ஸ்லோகார்த்தம். அதற்கு சப்த சக்தியால் உண்டாகும் பலன் சர்வரோக நிவாரணம். என்ன சம்பந்தம் என்று கேட்டால் சொல்ல தெரியவில்லை. சவுண்ட் வேல்யூ அப்படி என்றுதான் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அநேக ரோகங்களில் ஒன்றின் இல்லை இரண்டின் நிவர்த்திக்கு மந்திரமாக கொடுத்திருக்கும் ஸ்லோகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். விஷம் இறங்குவது, ஜ்வரம் சரியாவது என்ற 2 பலன். கிரந்தீம் அங்கேப்பிய கிரண நிகுரும்பாம் ருதரசம். தன்னுடைய அவயவயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அமிர்த ரசத்தையே கிரணங்களாக வெளிவிடும் ஒரு மூர்த்தியாக அம்பாளை தியானிக்க வேண்டும். ஹிமகர சிலா மூர்த்திமிவ. அப்போது அவள் என்ன கலர் என்றால் சந்திரகாந்த கல்லின் கலர். சந்திரகாந்த கல்லின் கலர் என்ன? ஒரு கலருமில்லாத ஸ்படிகத்துக்குள்ளே சந்திரிகை டாலடித்தால் எப்படி இருக்கும்? அந்த கலர் இல்லாத கலர், பரிசுத்தமான குளிர்ச்சியாயுள்ளதான பிரகாசமுள்ளதான ஒரு கலர் இல்லாத கலர். சந்திரகாந்த கல்லில் வடித்தெடுத்து தன்னுடைய உடம்பு முழுதிலிருந்தும் அமிர்த கிரணங்களை பொழிகிறவளாக அம்பாளை தியானிக்க வேண்டும். பனியை பெருக்கும் சந்திரனின் ஒளியில் உருகும் ஒரு கல்லின் நிறத்தில் இருந்து கொண்டு அமிர்தத்தை ஒவ்வொரு மயிர்காலாலும் ஒரு ரச்மியாக அம்பாள் வெளியிட்டு கொண்டிருக்கிறாள் என்று இப்படி நினைத்தாலே எத்தனை ஹிதமாக தாப சாந்தியாக இருக்கிறது. இப்படி தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பவனிடமே அமிர்தத்தின் தன்மை உண்டாகி விடுகிறது. அமிர்தம் எதற்கு ஆப்போசிட்? விஷத்திற்குத்தானே. அதனால் இவனை சர்ப்பம் முதலியவற்றின் விஷம் பாதிக்கவே பாதிக்காது. விஷம் என்கிற போது ஆப்போசிட் அமிர்தம் என்றால் அந்த விஷத்தை உடைய சர்ப்பம் என்கிற போது அதற்கு ஆப்போசிட் கருடன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க.
நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஸ்லோகங்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம்.